திருக்கோவிலூரில் உள்ள உலகளந்த பெருமாள். மகாவிஷ்ணுவுக்கு 10 அவதாரங்கள் உள்ளன. அதில் 5வது அவதாரமே வாமனா அவதாரமாகும். ஒரு காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தி என்ற அசுர மன்னன் ஒரு சிறந்த மன்னனாக தான தர்மங்கள் செய்து புகழ் பெற்று 3 உலகத்தையும் ஆக்கிரமித்து வந்தார். அப்போது நாட்டின் நலனுக்காக ஒரு யாகம் செய்ய முடிவு செய்கிறார். இதை தெரிந்து கொண்ட தேவர்கள் இந்த யாகத்தை மகாபலி சக்கரவர்த்தி செய்துவிட்டால் அசுர குலத்தை சேர்ந்தவன் இந்திரன் பதவியை அடைந்து விடுவான் என்று நினைக்கிறார்கள். இதை மேற்கொண்டு அனைவரும் விஷ்ணுவிடம் சென்று மகாபலி சக்கரவர்த்தியால் தேவர்களாகி எங்களுக்கு ஆபத்து வரலாம், ஆகையால் அந்த யாகத்தை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேவர்கள் விஷ்ணுவிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். இவர்களின் பொறாமையை விஷ்ணு அறிந்திருந்தாலும் தேவர்களை காப்பது தனது கடமை என்பதால் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்து அந்த யாகத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்கிறார். அந்த தருணம் பார்த்து மன்னன் யாகத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் தானங்களை வாரி வழங்கி வந்தார். இந்த சமயத்தில் தேவர்களுக்காக விஷ்ணு வாமன் அவதாரம் எடுத்து மகாபலி மன்னரிடம் தான் தியானம் செய்வதற்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று மகாபலியுடன் கோரிக்கை வைத்தார். இதை ஒப்புக்கொண்ட மகாபலி, தாங்கள் கூறிய நிலத்தை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். இதற்காகவே காத்திருந்த வாமனர் தனது குள்ள உருவத்திலிருந்து உடனே திரு விக்ரமசாமியாக பிரம்மாண்ட உருவம் எடுத்தார். தனது முதல் அடியை மண்ணுலகையும் 2வது அடியில் விண்ணுலகையும் அளந்தார். 3வது அடியை அளக்க இடமில்லாததாக மகாபலியிடம் கேட்க, அதற்கு மகாபலி, எனது தலை இருக்கிறது, அதன் மேல் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மண்டியிட்டு கூறுகிறார். இதை ஒப்புக்கொண்டு மகாவிஷ்ணு தனது 3வது அடியை மகாபலி